ரன்னிங்கை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு எந்த இன்ஜுரியும் இல்லாமல் நீங்கள் அதை கடந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஹோல்டு கிடச்சிரும். எல்லாருமே மனிதர்கள் நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஏதாவது ஒரு ஹோல்டை நோக்கி தான் ஓடுவோம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு நம்பிக்கை சில விஷயத்தில் இருக்கும், சில பேருக்கு வேறு விஷயத்தில் இருக்கும். அந்த மாதிரி ரன்னிங் எனக்கு பர்சனலாக அது ஒரு ஹோல்டு மாதிரி என்னை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக திங்க் பண்ண வைக்கும். மென்டல் ஹெல்த்தை ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோடய வெயிட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கும், என்னோடய லைஃப் ஸ்டைலை பக்காவாக வச்சுக்கும். எனக்கு கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக அது இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஓவராலாக கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆனாலே நீங்கள் ஓரளவுக்கு உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. எனக்கு ரன்னிங் ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு வருஷத்துலேயே எனக்கு நிறையா சேஞ்சஸ் ஃபீல் ஆனது தெரிஞ்சுது. இமேஜின் ஒரு 10 வருஷம் இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது எந்த லெவல் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும் அப்படின்ட்டு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஈஸி டு ஸ்டார்ட் எனி அதர் ஸ்போர்ட்ஸ் இன் த வேர்ல்ட் ரைட் நவ். ஏன் ரன்னிங் ரொம்ப பூம் ஆகுதுன்னா, பூம் ஆக ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் கோவிலில் எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லாமல் வெளியில் போனால் ஒரு செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி பிரெயின் சொல்லணும், ஓ நீ கஷ்டப்பட்டுருக்கடா அப்படின்ட்டு. அது ரன்னிங் மூலயமா தான் வரும். மற்றதெல்லாம் டீம் ஸ்போர்ட்டாக இருக்கும், ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். பட் ரன்னிங்க்கு அப்படி இல்லவே இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற டிஷர்ட்டு, உங்கள்கிட்ட இருக்கிற ஷார்ட்ஸு, ஏதோ ஒரு ஷூ ஃபார் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மாதத்துக்கு இதுவே போதும். அதனால தான் ரன்னிங் பூம் ஆக ஆரம்பிச்சிது. பட் இப்போ அப்படியே எக்ஸ்பென்சிவ் ஷூஸ், எக்ஸ்பென்சிவ் அப்பேரல்ஸ் தான் வரதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. லவ் யூ ஆல், ஹாப்பி, பி சேஃப், பீஸ்.